ஹாய் மேம், மை நேம் இஸ் துர்கா லக்ஷ்மி. இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலே டக்குன்னு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடிய மாட்டேங்குது. பின்னாடி தான் தலை ரொம்ப வலிக்குது. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ ஸ்ட்ரெஸ் ஆகாத யோகா பண்ணுன்னு சொன்னாங்க. நான் எல்லாமே ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகுது. உங்களுடைய ஹார்மோன் கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்கு சரிங்களா? உங்களோட ஸ்டேச்சரே அது காமிச்சு கொடுக்குது. அந்த ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ் தான் இதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, லேட் நைட் தூங்குற பழக்கம் இருக்கா உங்ககிட்ட? நோங்க மேம். நைட்ல விழிச்சிடுறீங்களா? தூங்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி எஞ்சி உட்காடுறீங்களா? ஆக்சுவலாக டீப் ஸ்லீப்பே இல்லைங்க மேம். டீப் ஸ்லீப்பே இல்லை. அதுக்கு காரணம் இந்த ஹார்மோன் தான். இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? ஃபைட் ஆர் ஃப்ளை அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. ஒன்று சண்டை போடு, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடு அப்படிங்கிற பேரும் இந்த கார்டிசால் ஹார்மோனுக்கு இருக்கு. அப்போ இந்த ஹார்மோன் கூடினா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், ரொம்ப சண்டை போடுவோம், நிறைய கோபம் வரும், இது எல்லாமே நடக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, உங்கள் ஸ்லீப் ரித்தமை மாற்றணும். ப்ராப்பராக தூங்குறதுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கணும். என்ன பண்ணலாம் தெரியுங்களா? ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். ஜாதிக்காய்னு ஒரு காய் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 2 பிஞ்ச் மட்டும் எடுத்து ஹனியில் மிக்ஸ் பண்ணி நைட் ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டு படுங்க. படிப்படியாக இந்த ஹார்மோன் ரெகுலர் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த டே டைமில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தயாராகிடுவீங்க. தேங்க்யூங்க மேம். தேங்க்யூ. ஃபோக்கஸாக ஏதாவது பண்ணும்போது ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிருது. இல்லை கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்தாலும் ஒரு மாதிரி தலை சுத்துது. அதுக்கு என்ன பண்ணுறது மேம்? ஓகே. ஐ பவர் ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிட்டே இருக்கா? இல்லை மேம். அந்த மாதிரி மாறுறது இல்லை? இல்லை மேம். ஓகே. கான்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணால் அந்த மாதிரி ஆகுதுன்னா சைனோசைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கா? சளி தொந்தரவு அடிக்கடி வருமா? இல்லை மேம். அந்த மாதிரி எதுவும் வராது. நைட் நல்லா தூங்குறீங்களா? எஸ் மேம். நல்லா தூங்கவும் செய்கிறீங்க. உங்கள் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்கும் பார்த்துருக்கீங்களா? தெரியல. கொஞ்சம் கம்மியாக தான் மேம். கம்மியாக தானே இருக்கு. ஸோ நான் இப்போ முன்னாடி கேட்ட கேள்வி ஒன்றொன்னா ரூல் அவுட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல், உங்கள் அயன் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா ரத்தத்தில் மென்டல் அலர்ட்னஸ் இருக்காது, பிளாங்க் ஆகிடும் அடிக்கடி. அப்போ ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்த ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? மாதுளம் பழம் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் எடுத்துக்கலாம், சுண்டைக்காயோடைய வற்றல் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரை சூப் போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா மென்டல் அலர்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த தலை சுத்தல் இருக்காது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைம் இல்லை எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா பிஹெச் வந்து நமக்கு ஒன்று போஸ்ட்பான் ஆகணும் இல்லை சீக்கிரம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி யூடியூப் பார்த்து லைக் ஏதோ ஒரு ஆஸ்னாஸ் பண்ணுறது, இல்லை வந்து ட்ரிங்க் குடிக்கிறது, லைக் ஜிஞ்சர் இல்லை சீரகம் வந்து லைக் பாயில் பண்ணி வந்து அப்படி குடிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸ் இருக்கு மேம். இல்லை போஸ்ட்பான் பண்ணோம் அப்படின்னா டேப்லெட்ஸ் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகிறது வந்து பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நமக்கு பாடியில் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பிரெயின்லேருந்து யுட்ரஸ்க்கு போகக்கூடிய ஒரு கமெண்ட் சரிங்களா? இன்னைக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ்க்குன்னு மாத்திரை பார்த்தீங்கன்னா அந்த ஓவிரால் பில்ஸ் 21 days பில்ஸ் தான் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அம்புக்குறி போட்டிருப்பாங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாத்திரையில் முடிக்கணும்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு இந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் இந்த அளவில் இருக்கணும். முதல் நாள் பீரியட்ஸ் ஆன பிறகு ஈஸ்ட்ரோஜன் இந்த அளவில் இருக்கணும், ப்ரொஜெஸ்ட்ரான் எந்த அளவில் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் டிசைட் ஆகிருக்கும். டோட்டலாக நம்ம 28 days சைக்கிள்னா நம்ம பாடியில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஹார்மோனோட ரேஷியோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாடியில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே இப்படி இருக்கும், செகண்ட் டே இப்படி இருக்கும், தேர்ட் டே இப்படி இருக்கும்னு. அப்போது 28 daysக்கும் அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் பிரகாரம் தான் யூ வில் கெட் யுவர் பீரியட்ஸ். அந்த மாதிரி டிசைன் பாதிக்கப்படுதா, அந்த சர்க்கியூட் பாதிக்கப்படுதுங்கிறது தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ். அப்போ ரெகுலர் பீரியட்ஸ்க்கு இன்டரப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹோம் ரெமெடிஸோ இல்லை ஹார்மோனல் டேப்லெட்ஸோ எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து உங்கள் பிரெயின்லேருந்து யுட்ரஸ்க்கு போயிட்டே இருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகளும் ஹோம் ரெமெடிஸும் அந்த பிரெயின் சைக்கிளை வந்து இன்டரப்ட் பண்ணுச்சுன்னா உங்களுடைய பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு தடவை அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்து போஸ்ட்பான் பண்ணுறதுக்காக எடுத்த பெண் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 years ரெஸ்யூமே பண்ண முடியல பீரியட்ஸை திரும்பவும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து யூஸ்வலாக இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள்.